இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவது நல்லது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுங்க. கை கொடுத்து எல்லாருமே சங்கீதம் திருப்பாடல் எடுத்துக்கொள்வோம். 13ஆம் அதிகாரத்தின் இந்த வசனத்தை சொல்லி ஒருவரை ஒருவர் நாம் வாழ்த்துவோம். 6வது வசனம், சங்கீதம் 13:6 சேர்ந்து படிக்கலாம். கை கொடுங்க. பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார். நல்ல கை கொடுத்து சொல்லுங்க. திருப்பாடல் சங்கீதம் 13:6 படி, நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொஞ்சமாக நிறையவா? நீங்களும் நானும் ஒருவேளை நமக்கு நன்மை என்பது என்ன அப்படின்னா, ஏதாவது மிராக்கிள் நடந்தால் தான் அது பேர் என்னது? நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு சின்ன அற்புதம், ஏதோ ஒரு காரியத்தை நாம் மைண்ட் பண்ணியிருப்போம், இதுதான் அற்புதம் அப்படின்னு நமக்கு என்ன செய்யும்? தோன்றும். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஒரு 4 மாதத்திற்கு முன்பாக இந்த ஆண்டில் தேனி மாவட்டத்தில் போய் ஒரு நற்செய்தி பணிக்காக இரவு ஜெபத்துக்கு போயிட்டுருக்குறோம். ராயப்பம்பட்டிக்கு போயிட்டுருக்குறோம். அப்படி போயிட்டுருக்கும்போது நானும் ஒரு நண்பரும் போயிட்டுருக்குறோம். அவர்கிட்ட வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார், புது கார். அப்போ போயிட்டுருக்குறோம். போகும்பொழுது நல்ல ஆண்டவரை பற்றியே புகழ்ந்து பேசிக்கிட்டு அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் பேசிக்கிட்டு போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம், இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்கும் போய் சேர வேண்டிய இடம். ஆனால் எங்கேயோ இருந்து ஒரு காட்டுக்குள்ளேருந்து ஒரு பன்னி வந்து என்ன செஞ்சுட்டு கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள வாகனத்தில் விழுந்துட்டு அது தப்பிச்சு போயிட்டு. ஆனால் வண்டியை லேசாக மூவ் பண்ணி பார்த்தா வண்டியிலேருந்து அந்த இதில் உள்ள ரேடியேட்டரில் தண்ணியெல்லாம் லீக் ஆகிட்டு இருக்குது. உடனே வண்டியை ஓரமாக விட்டுட்டு நாங்கள் போக வேண்டிய நேரம், இரவு ஜெபத்துக்கு போக வேண்டிய நேரம் அப்படியே அதிகமாகிட்டே போகுது. அப்புறம் போகிறோம். ஆனால் போகும்பொழுது ஒரு கேள்வி, அந்த தம்பிக்குள்ள ஒரு கேள்வி, பிரதர் நீங்கள் போனது எங்கே? ஊழியத்துக்கு. ஆனால் அப்படி ஏன் இப்படி நடந்துட்டு? கடவுள் பணியை தான் நம்ம செய்ய போனோம், ஆனால் இப்படி போய் நமக்கு நடந்துட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வியோடு பயணிக்கிறோம். ஒரு வாடகை வண்டி பிடிச்சி போயாச்சு, நற்செய்தி அறிவிப்பு பணியெல்லாம் முடிச்சாச்சு. வரும்பொழுது எனக்கு இந்த இதயத்தில் ஒரு கேள்வி, ஆண்டவரே போனது உங்கள் ஊழியத்துக்கு, ஆனால் ஏன் இப்படி நடந்ததுன்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு தெளிவான ஒரு பதில், நீங்கள் இதுக்கு மேலே அந்த வண்டியை நீங்கள் டிரைவிங் பண்ணியிருந்தால் நீ உயிரோடு போயிருக்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். அப்போது ஒரு வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். என்னென்னா, கேடு வரும் நாளில் கூடாரத்தின் உட்புறத்திலே அவர் நம்மை ஒளித்து மறைத்து வைக்கிறார். கை தட்டுங்க பாப். சில நேரங்களில் சில காரியங்கள் நமக்கு பிரச்சனையாக தெரியும். ஆண்டவர் நினச்சிருந்தா இதை மாற்றிருக்கலாமே, ஆண்டவர் நினச்சிருந்தா என்னை தடுத்து இருக்கலாமே, நிறைய கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் இதுக்கு மேலே என் பிள்ளைக்கு என்ன நடக்குது, என்ன நடக்கக்கூடாது என்பதெல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அவர் நம்ம எத்தனையோ தீமையிலிருந்து பாதுகாத்திருக்கிறார். கை தட்டுங்க பாப். அல்லேலூயா. அப்போ இதை மாதிரி நிறைய சொல்லலாம். நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் கைகளை தட்டி நல்ல ஆண்டவரே நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாம் நன்றாக ஒரு சில காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டின் இறுதியில் வந்துவிட்டோம். ஆண்டினுடைய தொடக்கத்தை ஆரம்பிப்பதற்காக நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டின் இறுதியில் இருக்கிறீங்க. ஆண்டில் இறுதியில் நம்ம இருக்கிறோம். ஆண்டின் தொடக்கத்துக்காக காத்து இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் எடுத்து வேகமாக எடுத்து குறித்து கொள்ளுங்கள்.
நீங்கள் தொடக்க நூல் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அப்போது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண் விரிவினில் ஒளிப்பிளம்புகள் தோன்றுக என்றார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஆண்டுகளும் காலங்களையும் குறிப்பதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் இயற்கையாய் நாம் படைத்த நாம் பார்க்கிற இந்த படைப்புகள் எல்லாவற்றிலும் அவரே ஆண்டுகளையும் காலங்களையும் நாட்களையும் எல்லாவற்றையும் அவரே நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு, பிறக்க போகிற ஆண்டு புதிய 2025ஆம் ஆண்டு, இந்த ஆண்டுகள் எல்லாம் யாருடைய கரத்தில் இருக்கிறது? ஜோசியக்காரன் கையிலையா? இல்லை. என்ன அல்லேலூயா. இல்லைன்னா ஏதோ நிறைய தீர்க்கதரிசியெல்லாம் இருப்பாங்க அடுத்து. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் கையிலா? இல்லை. தேவனுடைய கரத்தில் காலங்கள் இருக்கிறது. ஆமென். அதனால தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 90ஆம் அதிகாரத்திலே எடுத்து வாசிங்க. 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே வலிமை மிகுந்தோருக்கு. ஆண்டவரே, எங்க வாழ்நாள் கொஞ்சம்தான். பிரைஸ் தி லார்ட். அதுல 12வது வசனத்தை பாருங்க. எங்கள் வாழ்நாட்கள் கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்போது நாங்கள் ஞான மிகுந்த உள்ளத்தை பெற்றிடுவோம். பிரைஸ் தி லார்ட். எங்களுடைய வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு என்ன செய்யும்? கற்றுத்தார். அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்றால் அது தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை. ஆமென். அல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், நீங்கள் இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? இந்த வருஷத்தை ஆரம்பித்த நிறைய பேர் இந்த உலகத்தில் இல்லை. நம்ம கண்கூடாக எத்தனையோ பேரை பார்த்துருப்போம். எத்தனையோ பேர் பயணித்தாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க. நான் அப்படி முடிக்க போகிறேன், இப்படி முடிக்க போகிறேன், இந்த வருஷத்தில் இதை செய்ய போகிறேன், என்னெல்லாமோ சொன்னவங்க உண்டு. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால் நம்ம பலனா? சொல்லுங்க, நம்ம பலனா? நம்ம ஆற்றலா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடா? நீங்கள் வைத்திருக்கிற எந்த ஞானமும் அறிவும் அல்ல. இந்த உலகத்தில் உங்கள் திறமை இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 நாளைக்கு முன்னால் நீங்களும் முன்னாலும் பார்த்துருக்குறோம் ஒரு செய்தி. ஒருவர் கஷ்டமான குடும்பத்திலிருந்து ஒரு பெரிய கம்பெனியினுடைய முதலாளி, ஒரு பெரிய CEO என்னமோ பெரிய லெவலுக்கு வந்துட்டார். அவருடைய வாழ்க்கையோட ஒரு பெரிய கற்பனை என்னென்னா, ஒரு பெரிய வால்வோ கார் வாங்கணும். ஏன்? இந்த கார் வாங்கினா பாதுகாப்பாக ஃபேமிலியாக என்ன செய்யலாம்? சொல்லுங்கங்க, போகலாம். டிவியில் பார்த்தீங்களா அந்த செய்தியை? வால்வோ கார் வாங்கினா அந்த வால்வோ கார் என்ன விபத்து நடந்தால் கூட என்ன செய்யாது, அதில் உள்ளே இருக்கிறவங்க எந்த டேமேஜும் ஆக மாட்டாங்க. இது கம்பெனியே கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட். ஆனால் இதில் போகணும்னு சொல்லி அவர் கற்பனை பண்ணி அந்த காரை வாங்கின அன்னைக்கு ஒரு பெரிய, அதுக்குன்னே ஒரு பெரிய பார்ட்டி அதை எல்லாம் வைத்து அந்த காரை வாங்கினாங்க. ஃபேமிலியாக பயணம் செஞ்சுருக்குறாங்க. எவ்வளோ ஆசையாக போயிருப்பாங்க, எவ்வளோ கற்பனையாக போயிருப்பாங்க, என்னெல்லாமோ இருந்திருக்கும். கண்டிப்பாக வசதியான ஒரு மனிதன். ஆனால் பாருங்கள், எல்லாரும் நேரம் மோதுவாங்க, இல்லைன்னா ஒருவேளை சைடில் யாராவது இடிப்பாங்க, இதான் நடக்கும் என்ன. ஆனால் போன ஒரு கண்டெய்னர் லாரி அப்படியே என்ன செய்யுது, ஒரு பிரேக்கோ ஏதோ அடிச்சிட்டாங்க போல். அதில் இருந்த கண்டெய்னர் அதிலிருந்து ஜம்ப் ஆகி அப்படியே போய் சரிந்து அந்த கார் மேலே விழுந்து கார் அப்பளம் போல் ஆகி ஒருவரும் உயிரோடு இல்லை. நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன், என்னெல்லாம் மனுஷன் கற்பனை பண்ணியிருக்கலாம். என் உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் என்னெல்லாம் அட்வான்டேஜாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் இருக்குங்க. ஆனால் அநேகர் இன்னைக்கு இந்த உலகத்தில் இல்லை. ஃபேமிலியே இல்லைங்க, டோட்டலாக அதில் யாருமே இல்லை. இன்னைக்கு இதை மாதிரி ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் டெய்லி வாசித்து பாருங்கள், எங்கேயாவது இதை மாதிரி சம்பவங்கள் நடந்து கொண்டே. அப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம். என்ன காரணம்? பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, தேவனுடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு.
ஆண்டவருடைய இரக்கம் உங்க கூட இருக்கிறது சிஸ்டர், பிரதர், உங்க கூட இருக்கு, என் கூட இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து வேதாகமத்தை திருப்பி பாருங்கள். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பகுதியில் எசேக்கியா ராஜா மருத்துவர்களால் கைவிடப்பட்டுட்டார். பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. எசேக்கியா ராஜா மருத்துவர்களால் கைவிடப்பட்டார். இப்போ ஆண்டவருடைய தீர்க்கதரிசி வந்தார். எப்பா எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிரு, ஏன்னா நீ என்ன செய்ய போற, உன் கதை முடிய போகுது, சாவ போற. இங்கே இருக்கிற நம்மில் பல பேர் எத்தனை பேர் என்னதான் சொன்னாங்களோ, பிரைஸ் தி லார்ட், வியாதி வந்தது, பலகீனம் வந்தது, முடிஞ்சிரும் போல அப்படின்னு நீங்களே நினச்சிருக்கலாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ எசேக்கியாவும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எசையா சொல்லிட்டு போன உடனே எசேக்கியா பாடவே ஆரம்பிச்சிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். என் வாழ்நாளின் பாதியிலே நான் சாக போகிறேன். நீங்கள் அதை வந்து எசையா 38ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். என் வாழ்நாளின் பாதியிலே நான் போவேன், பாதாளத்துக்குள்ளே போவேனா, எங்கே போவேன், என்னையான்னு கடவுள்கிட்ட புலம்புறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு, நீ சாகல மாட்ட. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. பிரச்சனை வந்ததா, வியாதி வந்ததா, பலவீனம் வந்ததா, இவ்வளவு வந்தும் நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னா தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. ஆமென். இப்போ மாசிங்க, இப்போ படியுமா அந்த 20ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். உன்னுடைய ஆயுளுக்கு இன்னமும் கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆயுசு காலத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? டாக்டராக கூட்டுறாரு. உங்கள் ஆயுசு காலத்தை கூட்டுறது யாரு? தேவனாய் ஆண்டவர் உங்கள் ஆயுசு நாட்களை அதிகப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, அதனால தான் நம்ம தெரிந்த ஒரு வசனம் சங்கீதம் 65ஆம் அதிகாரம் திருப்பாடல் 65 11வது வசனம் என்ன இருக்கு? ஆண்டு முழுவதும் உமது நலன்களால் முடிசூட்டுகிறீர். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த வருஷம் முழுசும் எத்தனையோ நன்மை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு நல்ல உணவு கொடுத்தார். ஆமென். நல்ல உடை கொடுத்தார், இருக்க இடம் கொடுத்தார், உறவுகள் கொடுத்தார், வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ விதமான நன்மைகளை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். உழைப்பு, பலன், பாதுகாப்பு எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஒரு நிமிஷம், ஆண்டவரே உமக்கு நன்றி. வாயை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மைகள், உபகாரங்கள் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசப்பா, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உபகாரங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, இப்போ நம்ம ஆண்டவருக்கு அவர் செய்த நன்மைகள்லாம் நினைத்து நன்றி சொல்கிற இந்த நேரத்தில், இந்த பிறக்க போகிற 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக, நன்மைகளின் ஆண்டாக, அவருடைய கிருபை வெளிப்படுகிற ஆண்டாக வெளிப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தணும், நம்ம தயார்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நான் வேகமாக நம்ம ஒரு 4 காரியங்களை வேகமாய் நாம் தியானித்து நாம் இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் சங்கீதம் திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். சங்கீதம் 37ல் 3வது வசனத்திலிருந்து எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவரே, வாசிங்க. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிக்குள், உன் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவார், உன் வழியை ஆண்டவரோடு ஒப்படைத்து விடு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். 7வது வசனம். ஆண்டவர் முன் அமைதியுடன் தம் வழியில் வெற்றி காண்போரையும் எரிச்சல் கொள்ளாதே. பிரைஸ் தி லார்ட்.
நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதி சங்கீதம் திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் 3, 4, 5, 7 இந்த 4 வசனத்திலிருந்து இந்த புதிய ஆண்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவரை நம்பு. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை யாருடைய கரத்தில் இருக்கிறது? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் அனைத்தும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்பவுமே நல்ல தயவு செய்து ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் யாரோ ஒரு மனிதனுடைய கையில் கொண்டு போய் கொடுக்கல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாரோ ஒருவர்கிட்ட கொண்டு போய் என்னுடைய வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய காலங்கள் என்னுடைய வாழ்க்கை தெய்வத்தின் கரத்தில் இருக்கிறது. இப்போ நீங்க வாஸ்தவ வசந்த பாருங்க, ஆண்டவரை நம்பு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டவரை நம்புறதை விட மற்ற மனிதர்களை நாம் என்ன செய்கிறோம்? அதிகமாக நம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிக்கணும், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையை டிசிஷன், உங்க வாழ்க்கையோட முடிவு யார் கையில் இருக்கு? சொல்லுங்க, யார் கையில் இருக்கு? ஆண்டவர் கையில் இருக்கு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப வசனத்தை நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவரை நம்பு. நீ 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி நீங்கள் அந்த ஆண்டிலே தேவனுடைய வெற்றியையும் நன்மைகளையும் நீங்கள் காண வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய மனதில் இருதயத்தில் ஒரு உறுதி எடுக்கணும். என்ன உறுதி? நான் தேவனை நம்புவேன், ஆண்டவரை நம்புவேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம 3 காரியங்களை நம்புகிறோம். என்ன நம்புகிறோம்? முதலாவது நம் சூழ்நிலைகளை நம்புகிறோம். எதை நம்புகிறோம்? சத்தமா சொல்லுங்க, எதை நம்புகிறோம்? ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நம்புகிறோம். மூன்றாவது நம்முடைய வாழ்க்கையில் யாரோ சில மனிதர்கள் சொன்ன செய்திகளை நம்புகிறோம். கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். முதலாவது நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? சொல்லுங்கள். நீங்கள் முதலாவது, நீங்களோ நானோ என்னையும் சேர்த்துக் கொள்கிறேன். முதலாவது நான் எதை நம்புகிறேன்? சூழ்நிலையை நம்புகிறேன். இரண்டாவது என் வாழ்வின் பிரச்சனைகளை நம்புகிறேன். மூன்றாவது என்னுடைய வாழ்க்கையில் யாரோ ஒரு மனிதனுடைய வார்த்தையை, அவருடைய சொல்லை நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 3 காரியத்தில் தான் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது என்றால் சின்னாபின்னமாகிறது, சிதைந்து போகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதல் காரியம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சூழ்நிலையை நம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். எதை நம்புகிறோம்? நான் வேகமாக உங்களுக்கு தெரிந்த பகுதியாக இருந்தாலும் முன்னோர் இந்த பகுதியை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். 4 பகுதிகள் தியானிப்பதனால் முதல் காரியம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத வசனம், நீங்கள் தயவு செய்து விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம், விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். விடுதலை பயணம் 14, 12வது வசனம். எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியருக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே. இப்ப நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க. நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதி என்னன்னா, நீங்க அதற்கு முந்தின பகுதியெல்லாம் எடுத்து வாசித்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா பொன்னோடும் வெள்ளியோடும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்த ஜனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நன்மைகள் பல செய்துள்ளார்னு நீங்க சங்கீதம் 13:6 படிச்சீங்க. அல்லேலூயா. அப்போ அந்த நன்மைகள் எல்லாம் பெற்ற ஜனம் துதியோடு தேவன் கொடுத்த நன்மையெல்லாம் பெற்றுட்டு பயணத்தை ஆரம்பிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நன்மை ஆரம்பித்து அவர்கள் வந்த பொழுது அவர்களுக்கு முன்னால ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கு? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலை இருக்கு, நிறைய காரியங்கள் உங்களுக்கு பிளாங்கா இருக்குது. ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே கிடைக்கல, எல்லாம் ஃபெயிலியர் அப்படின்னு நீங்க உட்கார்ந்து இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். நீங்க உங்க உள்ளத்துல விரக்தி அடைந்து போய் இருப்பது ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எம்டிஆகி போய் வந்திருப்பது ஆண்டவருக்கு தெரியும். உங்க மனசுல நீங்க என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும் பிரதர்.
சிஸ்டர், ஆண்டவருக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இவங்க ரொம்ப நினைச்சிட்டு வந்தது என்ன, முன்னால அவர்கள் நினைச்சாங்க அப்படி பயணித்து போன உடனே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அடைய போறோம்னு. ஆனா அவங்களுக்கு முன்னால இருந்தது செங்கடல். பிரைஸ் தி லார்ட். பின்னால இருந்தது பார்வோனுடைய படை. இந்த சூழ்நிலையை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்க வாழ்க்கையில் வந்த சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு மிஞ்சி வந்துட்டா? ஆண்டவருக்கு ஏதாவது மிஞ்சி வந்துதா? ஆண்டவருக்கு தெரியாம வந்துட்டா? தெரியாதாமா? எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இப்படி தான் நடத்த போறோன்னு ஆண்டவருக்கு தெரியாம ஆண்டவர் ஏதோ இன்னைக்கு இருக்கிற நம்ம என்னது ஜிபிஎஸ் கருவிகள் இருக்கிறது போல, இல்லை என்னது மேப் போட்டு போகிறோமே, அதே மாதிரி ஏதோ கூகுள் மேப் போட்டு போகிற மாதிரியா ஆண்டவர் தப்பாக கொண்டு போயிட்டாரா? அவருக்கு எல்லாம் தெரியும். இவர்கள் இங்கே தான் நடக்கணும்னு ஆண்டவருக்கு சொல்லுங்க தெரியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் வந்த பாதை, அவர்களுக்கு பின்னால் இருந்த பார்வோனுடைய படை, இந்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு முன்பாக வந்த பொழுது அவர்கள் முறுமுறுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் தேவனை நம்புவதை விட அந்த சூழ்நிலையை நம்பினார்கள். அல்லேலூயா. யாரை நம்புறதை விட, ஆண்டவரை நம்புறதை விட அந்த சூழ்நிலையை அவர்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. விளைவு என்ன பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கடவுளை மறுதலிக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் தான் என்னை இப்படி கொண்டு போய் நீர் விட்டுட்டீரோ? என் குடும்பத்துக்கு ஏன் தான் இப்படி செஞ்சிட்டீரோ? ஏன் லைஃப்ல ஏன் இப்படி செஞ்சீர் அப்படின்னு ஆண்டவருக்கு முன்பாக நாம் முணுமுணுத்து கொண்டு உட்கார்ந்துருக்கிறோம். தயவு செய்து உங்கள் முணுமுணுப்புகள் முறுமுறுப்புகள் மாறுவதாக. நம்முடைய முனங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நான் முதலாவது காண்பித்த இந்த இடத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, பிரச்சனைகளை நம்புகிறோம். எதை நம்புகிறோம்? சத்தமா சொல்லுங்க, எதை நம்புகிறோம்? இரண்டாவது, நாம் பிரச்சனைகளை நம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க விடுதலை பயணத்திலே 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல பாருங்க, வெற்றி பாடல். பைபிள் அழகா பாடுறாங்க. வெற்றியோடு அவர்கள் ஒரு பாட்டெல்லாம் பாடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல என்ன போட்டிருக்கு? மோசேயின் வெற்றி பாடல். என்ன நல்ல பாட்டெல்லாம் பாடி எகிப்தியரை, பார்வோனின் படையை ஆழ்கடலில் அமிழ்த்தினீரே அப்படின்னு டான்ஸ்லாம் பண்ணிட்டு போனாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா இப்போ அவங்க பிரச்சனையை சந்திச்சாங்க. என்ன தெரியுமா? அவங்க போன பாதையில் அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன இல்லை? தண்ணி இல்லை. தண்ணி இல்லைங்கிறது பிரச்சனையா இல்லையா? சொல்லுங்க, பிரச்சனையா இல்லையா? தண்ணி இல்லைங்கிறது பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். இப்போ அவர்கள் தண்ணி இல்லை, ஆனால் போன பொழுது அவங்க ஒரு ஊற்றை கண்டார்கள். அவர்கள் ஒரு சுனை நீர் ஊற்றை கண்டார்கள். அங்கே தண்ணி இருக்குது. தண்ணி எடுத்து வாயில என்ன செஞ்சான்? வேகமாக எடுத்து குடித்தான். குடித்தவன் என்ன பண்ணா? கசப்பு. பிரச்சனையை சந்தித்த உடனே அவர்கள் நம்மை போல, என்னை போல, உங்களைப் போல நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வாஸ்து பாருங்க, அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படிங்க பார்ப்போம். 24வது வசனம். நாங்கள் எதைத்தான் குடிப்போம் என்று கூறி அவரும் பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரச்சனையை சந்தித்த உடனே அவர்கள் முணுமுணுத்தார்கள். இன்னைக்கு பிரச்சனைகளோடு இருக்கிற நம்மில் பல பேர் நாண்டில் கடந்து வந்த பாதையில் நாம் எந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தோமோ அதை நினைச்சு நம்மளை அறியாமலே இப்ப வர முணுமுணுத்து கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சரி, மூன்றாவது, சில மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையை நாம் நம்புகிறோம். முதல்ல சொன்னேன், நீங்கள் சூழ்நிலையை நம்புகிறீர்கள். இரண்டாவது, பிரச்சனைகளை நம்புகிறீர்கள். மூன்றாவது, நீங்கள் மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புகிறீர்கள். இப்ப கடவுள் சொன்னாரு, உங்களுக்கு நான் பாலும் தேனும் ஓடும் கானானை உங்களுக்கு நான் தருவேன் சொன்னாரா? பைபிள் சொல்லுகிறது, கடவுள் பொய் சொல்வதற்கு மனதை மாற்றிக்கொள்ள அவர் ஒரு மானிட பிறவியும் அல்ல. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொன்னதை செய்வாரா? பக்கத்தில் கை சொல்லுங்க, செய்வாரா? கண்டிப்பா செய்வாரா? நிச்சயமா செய்வார். பிரைஸ் தி லார்ட். இப்போ என் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னாரு, ஒரு 12 பேரை எடுத்து நீ அவங்களை என்ன பண்ணு, அந்த
கானானுக்கு உளவு பார்த்து கொண்டு வர அனுப்பு. அல்லேலூயா. 12 பேர் போனாங்களா? நீங்கள் என்னாகமத்தில் நீங்கள் தயவு செய்து படிக்கலாம். எண்ணிக்கை நூல் வசனத்திற்காக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னாகமம். அல்லேலூயா. எண்ணிக்கையிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இப்போ அவங்க 12 பேர் போனாங்க. போய் பார்த்தாங்க, திராட்சை கொலையை 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அங்கேருந்து மாதுளை, அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. இப்போ 12 பேர் போனார்கள். போனதிலே 10 பேர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் 10 பேர் சொன்ன வார்த்தையை பாருங்க. 32ஆம் வசனம். அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு குடிகளையே விழுங்குவதாய் இருக்கிறது, மனிதர் அனைவரும் மிக நெடிய அப்படின்னு போட்டு வெட்டுக்கிளியில் போட்டிருந்தோம், நாங்கள் அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம் என்று புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. முதல்ல கவனிங்க, சூழ்நிலை, 2வது பிரச்சனை, 3வது நீங்கள் பார்க்கல ஆனால் உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய நபர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 3 காரியம் இவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? 3வது நபர்கள், 3வது பார்ட் என்ன இருக்குன்னா, இந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள் என்ன செஞ்சாங்களா தெரியுமா? 14ஆம் அதிகாரம் ஆரம்பிக்க பாருங்க. மக்கள் கூட்டமைப்பு முழுவதும், மக்கள் அன்று இரவு முழுவதும், பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? புலம்புறீங்க, வீட்டில் அழுதுகிட்டே இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாருமே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், பெரிய அதிபராக இருக்கலாம், எல்லாருக்குள்ளே என்ன இருக்குன்னா, நம்ம லைஃப்பில் சூழ்நிலைகளை நம்பும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நம்பும் பொழுது, யாரோ சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிற சில காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது நாம் அழுது புலம்பிக் கொண்டு முறுமுறுத்து முணங்கிக் கொண்டு நாம் இருக்கிறோம். உங்களை பார்த்து யாராவது என்னங்க உங்கள் பையனை பற்றி ஏதோ கேள்விப்பட்டேன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன வந்துடுது கண்ணில்? உங்கள் பையனை பற்றி, உங்கள் பொண்ணை பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றி, உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்கள் கடனை பற்றி, உங்கள் கஷ்டத்தை பற்றி, உங்கள் பிஸ்னஸை பற்றி, வேலையை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை கேட்டவுடன் நீங்களும் நம்மில் பல பேர் என்ன செய்கிறோம்? புலம்ப ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ தயவு செய்து இன்னைக்கு முதல் காரியம் என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை நம்பாதீர்கள், உங்கள் பிரச்சனைகளை நம்பாதீர்கள், உங்களுக்கு முன்பாக இருந்து உங்களை பலவீனப்படுத்துகிற மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பாதீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் யாரை நம்ப வேண்டும்? ஆண்டவரை நம்ப ஆரம்பிங்க. வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய ஆண்டவரை நம்பு. அல்லேலூயா. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் திருப்பாடல் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தான் நமக்கு வலிமையும் வல்லமையும் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் திருப்பாடல் 112ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிங்க. தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. பக்கத்தில் பக்கத்தில் கை குடி சொல்லுங்க. தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. பிரைஸ் தி லார்ட். நான் முதல்ல சொன்ன 3 பார்ட் அதை எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்து. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிங்க. 3 காரியம். செங்கடல், பார்வோனுடைய படை சூழ்நிலை, 2வது பிரச்சனை, தண்ணீர் கசப்பாக இருக்கு, 3வது யாரோ சில மனிதர்கள் சொல்லுகிற செய்தி, நம்மளால் அங்கே போகவே முடியாது. இந்த செய்தி பலவீனப்படுத்தியது. ஆசீர்வாதமாய் வாழ வேண்டியவர்கள், கானானை சுதந்தரிக்க வேண்டியவர்கள் பாலை நிலத்தில் சுற்றி திரிந்து அழிந்து போனார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தீமையான செய்தி எதுவும் அவர்களை அணுகாதுன்னு போடல, அச்சுறுத்தாது. என்ன செய்யாது அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்கள்கிட்ட வந்து சூழ்நிலையை பற்றியோ பிரச்சனையை பற்றியோ உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஏதோ காரியங்களை குறித்து மற்றவர்கள் பேசும் பொழுது நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா.
கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தீமையான செய்தி எதுவும் அவர்களை, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 பேரும் ஒரு சூழ்நிலையிலே நிற்கிறார்கள். என்ன நிற்கிறாங்க? சூழ்நிலை. பேசுங்க. என்னது? என்ன சூழ்நிலை? ராஜா சொன்ன ஒரு சிலை, அதுக்கு முன்னால அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். இல்லை என்றால் அவர்கள் தீச்சூளையிலே எரியப்பட போகிறார்கள். இந்த சூழ்நிலையை பாருங்க. ராஜாவோட கட்டளை ஒரு பக்கம், கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது அதனால் வரக்கூடிய விளைவை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகள் இருக்கலாம், சில சூழ்நிலைகளை மனிதர்கள் உருவாக்குவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் பயந்துடாதீங்க. இந்த சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ பாருங்க, தீச்சூளையை நம்பவில்லை, அவர்கள் ராஜாவை நம்பவில்லை. அவர்கள் யாரை நம்பினார்கள்? கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் யாரை நம்பினார்கள்? ராஜாவோட வார்த்தையினால அவர்களுக்கு பாதிப்பா? இல்லை. தீச்சூளையினால் அவர்களுக்கு பாதிப்பா? எங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, எங்களுக்கு தேவன் தான் நம்பிக்கைக்குரியவர். அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் அப்படியே எடுத்து பாருங்க, வேதம் நமக்கு காண்பிக்கிற பகுதியை பாருங்களேன். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. தானியேல் புஸ்தகத்தில் அதே தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் நீதிமானாக இருந்தார், அவருக்கு வந்தது பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தே உங்களுக்கு பிரச்சனை வரும். அல்லேலூயா. நீங்கள் நீதியாக இருக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தே உங்களுக்கு என்ன உண்டாகும்? பிரச்சனை உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தானியேல் நீதிமான்க, ஆண்டவருக்கு பிரியமானவர், தேவ கட்டளையை கீழ்ப்படிந்தார், எல்லாத்திலையும் தேவனையே சார்ந்திருந்தார். விளைவென்ன? பிரச்சனையை உருவாக்கினார்கள். பிரைஸ் தி லார்ட். ராஜாவுடைய கட்டளையை உருவாக்கி சிங்கக்கெபியிலே அவரை தூக்கி போடும்படி செஞ்சாங்க. அல்லேலூயா. சிங்கமும் சிங்கக்கெபியும் பிரச்சனைக்குரிய இடம். ஆனால் தானியேல் யாரை நம்பினாரு? சொல்லுங்க, யாரங்க நம்பினாரு? சிங்கத்தை நம்பினாரா? எப்பா கொஞ்சம் விட்டுருப்பா, கொஞ்சம் இன்னைக்காவது கொஞ்சம் வெற்று. இல்லை இல்லை, ராஜாவே எப்படியாவது காலில் விழுந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க சொன்னாரா? இல்லைங்க, என் ஆண்டவரை நான் நம்புவேன். அல்லேலூயா. மூன்றாவது, மனிதனுடைய வார்த்தைக்கு நம்பிக்கிட்டு மனிதனுடைய வார்த்தையினால அழிந்து போகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுது, யாயீருடைய மகள் இறந்து போயிட்டா. இறந்து போயிட்டாளா? சொல்லுங்க, இறந்து போயிட்டாளா? பைபிள் சொல்லுகிறது, யாயிரிடம் வந்து இயேசுவோடு வந்துகிட்டு இருந்த யாயிரை பார்த்து அவருடைய உறவினர் வந்து சொல்றாரு, உன் மகள் செத்துட்டாப்பா, இனிமே போதகரை என்ன செய்யாத, அழகா போட்டுருக்கு, போதகரை தொந்தரவுப்படுத்தாத. யாயிர் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்? உன் மகா இறந்துட்டுன்னு சொன்ன உடனே அப்படியா பரவாயில்லப்பா அப்படின்னு இருந்திருப்பாரா? இல்லை ஓடி இருக்கணுமா? ஓடி தான் போயிருக்கணும். ஆனால் யாயிர் வெயிட் பண்ணுறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, உன் வீட்டுக்கு போவோம், ஏன்னா உன் மகள் சாகலை, தூங்கிக்கிட்டு இருக்கா. உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் சொன்ன உடனே அதுக்கு பின்னால் ஓடாதீங்க. மை இருக்கா, மந்திரவாதம் இருக்கா, பில்லிச்சுனி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, தடை பண்ணிட்டாங்களா, இது பண்ணிட்டாங்களா, அது பண்ணிட்டாங்களா, எதையும் நம்பாத, ஆண்டவரை நம்பு. பிரைஸ் தி லார்ட். இப்போ வசனம் சொல்லுகிறது, மீண்டும் வாங்க, திருப்பாடல் சங்கீதம் 112 அதிகாரம் 7வது வசனம். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது, ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பதனால் அவர்களுடைய இருதயம் உறுதியா இருக்கும். கை தட்டுங்க பாப்போம். அப்ப முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? புதிய ஆண்டுக்கு நம்ம தயாராகணும்னா, ஆண்டவரே இந்த ஆண்டில் என்ன நடந்ததோ எல்லாமே உமக்கு தெரியாமல் நடக்கவே எல்லாம் உமக்கு தெரியும். நான் அமர்வதையும் படுப்பதையும் நீர், என் வாயில் சொல் உருவாவதற்கு முன்பே அதை எல்லாமே தெரிந்தவர் அவர் தானே. நான் அவரை நம்புவேன். எப்படி நம்புவேன்? என் வாழ்க்கையில் எதுவானாலும் என்னவானாலும் அவரையே நம்புவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யாராவது சோர்ந்து போய் வந்திருந்தா, கவலைகளோடு வந்திருந்தா, இன்னைக்கு முகவாட்டத்தோடு வந்திருந்தா, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை பிரதர்,
அப்படின்னு இன்னைக்கு சொல்லி வந்திருப்பீங்கன்னா வந்திருக்கீங்க. இன்னைக்கு தயவுசெய்து சொல்லுகிறேன், ஆண்டவரை நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு நம்புங்க. உங்க வாழ்க்கையில அவரை நம்புங்க. நம்புங்க அப்படிங்கிற அடையாளம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில இந்த நம்பிக்கை உங்களை நன்மையான காரியங்களை நோக்கி நடத்தும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நான் என்ன செய்யணும்? நம்பணும். அப்போ ஆண்டவரை நம்பணும்னா நான் சொன்ன சூழ்நிலையை நம்பாதீங்க, பிரச்சனையை நம்பாதீங்க, மனுஷனுடைய வார்த்தையை நம்பாதீங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறாங்களா, நம்பாதீங்க. யாரோ உங்கள் இருதயத்தில் விதைக்கிற அந்த தீமைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க, அதை எடுக்காதீங்க, அதை நம்பாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் தேவனை நீங்கள் விசுவசியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் வேத வசனத்தை பாருங்க. 26வது வசனம், 25வது வசனம். பேராசை கொண்டவன் சண்டை மூளச் செய்வான், ஆண்டவரையே நம்பி இருக்கிறவன் நலமோடு வாழ்வான். அல்லேலூயா. யாரை நம்புறவன்? சொல்லுங்க, யாரை நம்புறவன்? சிஸ்டர், நீ ஆண்டவரை நம்புங்க. அம்மா, நீ ஆண்டவரை நம்புங்க. எல்லாமே எதிர்மறையா இருக்குதா, எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்கல, எதுவுமே எனக்கு சரியா வாய்க்கல, பயப்படாதீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருக்கிறேன்ப்பா, நீரே என் நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. யாரை நம்புங்க? சொல்லுங்க, யாரை நம்புங்க? பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, யாரை நம்புங்க? ஆண்டவரை நம்புங்க. அவரை நம்பினீங்கன்னா எப்படி இருப்பீங்க தெரியுமா? எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை படிங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதாக. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்த பேறு பெற்றோர், ஏனெனில் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. என்னது? சொல்லுங்க, நம்பிக்கை என்னது? அவர் தான் என்னுடைய நம்பிக்கை. என் சூழ்நிலைகள் அல்ல, என் பிரச்சனைகள் அல்ல, யாரோ சொல்லுகிற ஒரு வார்த்தை அல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. யார் தான் என்னுடைய நம்பிக்கை? ஆண்டவர் தான் என் நம்பிக்கை. என் செல்வம், என் ஆஸ்தி, என் அந்தஸ்து, எனக்கு எல்லாம் அவர் தான். பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனத்தை படிங்க, 8வது வசனத்தை படிங்க. ஒருத்தர் படிக்கணும். அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவர், அது நீரோடையோரம் வேர் விடுகிறது, வெப்பம் மிகுந்த நேரத்திலும் அதற்கு பயம் இல்லை, அதன் கிளைகள் பசுமையாயிருக்கும், வறட்சி மிகுந்த ஆண்டிலும். கை தட்டுங்க பாப்போம். யாருக்குங்க? யாருக்கு? தேவனை மட்டுமே நம்புகிற பிள்ளைகளுக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தை மனுஷனை நம்புறவனுக்கு அல்ல, தீர்க்கதரிசியை நம்புறவனுக்கு அல்ல, ஜோசியக்காரனை நம்புறவனுக்கு அல்ல, யாரோ 2 வார்த்தை சொல்லிட்டு போறான அவனு இல்ல. வசனத்தை நம்பு. வசனத்தின் வழியாய் பேசுகிற தேவனாய் ஆண்டவரை நம்புகிறவன் நீரோடையோர இருக்கிறான். அவன் வேர் எங்க இருக்குது? நீரோடையில இருக்குதுங்க. அது எப்படி இருக்குங்க? உலகமெல்லாம் வறட்சி இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் செழிப்பார்கள். ஆமென். அவர்களுக்கு வறட்சி, அவர்களை எந்த தீமை அணுக முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நிமிஷம் முழங்கால் படிடுவோம். ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன். கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் நல்ல கண்களை மூடி தேவ சமூகத்தில் உங்களை முழுசும் ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் கண்ணீரின் மத்தியில் வந்திருக்கலாம்,
சூழ்நிலைகளை நம்பி உங்கள் வாழ்க்கையில் அதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் அநேக நேரங்களில் பாருங்கள், அன்னாள் சூழ்நிலையை நம்பினாள். சூழ்நிலை என்பது என்ன? சூழ்நிலைகள் என்பது என்ன? சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்க்குறா, எல்லாருக்கும் பிள்ளை இருக்குது, எனக்கு மட்டும் சொல்லுங்கள் பிள்ளை இல்லை. இன்னைக்கு இங்கே இருக்கிற நீங்கள் எத்தனையோ பேர் பாருங்கள், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நான் மட்டும் சந்தோஷமா? முதல்ல அதை மாற்றுமா, இந்த உன்னை இருதயத்தை முதல்ல மாற்று. சூழ்நிலையவே பார்த்துக்கிட்டு வந்திருக்கியா? இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நீ காலடி எடுத்து வைக்கணும்னா பைபிள் சொல்லுகிறது, பழையன கழியணும், புதியன உள்ள புகணும். என்னதுங்க புதுசு? தேவனை நம்புகிற நம்பிக்கை. அது சூழ்நிலையை பார்த்து வர்றதில்லை. சிலர் சொல்லாங்க பார்த்தீங்களா, பிரதர் எனக்கு மட்டும் நல்லது நடக்கட்டும், நான் ஜெபத்துக்கு வர்றேன். ஓஹோ, அப்போ நடக்கணும்னா நாங்கள் வரமாட்டோம். எனக்கு ஏதாவது நடந்துனா வந்து சாட்சி சொல்கிறேன், நடக்காமல் இருந்தாலும் சாட்சி சொல்லுவேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நம்பாதே. பிரச்சனையை நம்புகிறவருடைய விளைவு என்ன தெரியுமா? நிறைய நேரங்களில் நானும் நீங்களும், எலியா அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன ஆகிட்டு தெரியுமா? வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டாரு. யாரோ ஒருத்தர் சொன்னா, உன்னை கொல்வதற்காக ஆகாபுடைய மனைவி இசபேல் ஆள் அனுப்பிட்டு இருக்கான்னு. ஓடுறாருங்க, ஓடி போய் ஆண்டவர்கிட்டே ஜெபம் பண்ணுறாரு, என்னை எடுத்துக்கொள்ளும். இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் மனிதர்களுடைய வார்த்தையினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கீங்க, சூழ்நிலைகளால் பயந்து போயிருக்கீங்க. உங்கள் பிரச்சனைகளையே கண்முன் நிறுத்தி உங்களுக்கு எப்போதும் சோகமுகமாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு மாற்றுங்கள். ஆண்டவர் நம்புவேன். ஆண்டவர் நம்புவேனா? அப்படி போடல, அவரே என் நம்பிக்கை. நம்புவேன் அப்படின்னா அடுத்து கொஞ்ச நேரத்தில் நம்பிக்கை இல்லாமலும் போயிடும். ஆனால் எனக்கு நம்பிக்கை யாரு? என் நம்பிக்கை யாரு? ஆண்டவரே என்னுடைய. ரெண்டு கைகளை உயர்த்துங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளவு பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஒப்பு கொடுங்கப்பா. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கைகளை தட்டி பாடுவோம், கண்களை மூடி சூழ்நிலை எல்லாம் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுங்க. கை தட்டி பாடுங்க. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். பாடுவோம். உம்மை நம்பும் நான் தேவனாய் ஆண்டவரே, வல்லமையால் நிரப்புங்கப்பா. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சூழ்நிலைகள் எதுவானாலும் உம்மையே நம்பியிருப்பேன். சூழ்நிலைகள்
வந்தாலும் பிரச்சனைகள் எனக்கு முன்பிருந்தாலும் மடிந்து போவதில்லை, மடிந்து போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், அன்பை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். எதிராக பேசினாலும் எதற்கும் கலக்கமில்லை, எதிராக பேசினாலும் எதற்கும் கலக்கமில்லை. எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவே. நலமாய் வாழ்ந்திடுவே, நலமாய் வாழ்ந்திடுவே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவே, அன்பை நம்புவேன். நல்ல வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் சூழ்நிலைகளை அல்ல, பிரச்சனைகளை அல்ல, மனிதர்களுடைய எதிரான வார்த்தைகளை அல்ல, அன்பை நம்புவேன். ஆமென். அன்பை நம்புவேன். அன்பையே நம்பியிருப்பேன். நல்ல கையை தட்டி பாடுவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன். உம் அன்பை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, என் வாழ்க்கையில் வந்த சூழ்நிலைகளால் அநேக நேரங்களில் துவண்டு போய், சோர்ந்து போய், பிரச்சனைகளால் மழுங்கடிக்கப்பட்டு, எனக்கு மற்ற மனிதர்கள் சொன்ன வார்த்தைகளால் உம்மை நம்பாமல், விசுவசிக்காமல், பல நேரங்களில் உம்மை சிநேகிக்காமல், முணுமுணுத்து, மறுதலித்து, மனதளவிலே உம்மீது நேசமில்லாமல் வாழ்ந்ததற்காக என்னை மன்னியும். உம்மை நம்புகிறேன், நீரே என் நம்பிக்கை. கைகளை உயர்த்துங்க. உம்மை நம்பும் நான் வாயை திறந்து நம்பியிருப்பேன். பரல உயர்த்தி அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பி நல்ல வாயை திறந்து பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். சத்தத்தை உயர்த்தி உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். கரங்களை உயர்த்தி உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் நான் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். எல்லா நன்மைகளும் என் தேவனிடம் இருக்கிறது. அவர் வைத்திருக்கிற நன்மைகளால் நான் நிரப்பப்படுவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது நீங்கள் யாரை நம்ப வேண்டும்? ஆண்டவரை நம்பு. இரண்டாவது, நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனம். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரும்படி ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள். பிரைஸ் தி லார்ட். முதல்ல யாரை நம்புங்க? சொல்லுங்க. யாரை நம்புங்க?
நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. யாரை நம்பணும்? ஆண்டவரை நீங்க நம்புங்க. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது வேத வசனம் நமக்கு போதிக்கிறது, நீ ஆண்டவரில் மகிழ்ச்சிக்குள். யார்கிட்ட? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் மேலே உங்களுக்கு ஸ்நேகம் இருந்தால் மகிழ்ச்சி வந்துடும். என்ன வந்துடும்? பிரைஸ் தி லார்ட். தேவன் விரும்புகிற, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துவதற்கு, நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பதற்கு முதல் காரியம், நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் மகிழ்ச்சி எங்கே இருக்குது? இன்றைக்கி நிறைய பேருக்கு மகிழ்ச்சி என்ன? இன்றைக்கி நம்ம விழா காலங்களில் இருக்கிறோம். மகிழ்ச்சிங்கிறது எதில் இருக்குது? உண்பதிலும் உடுப்பதிலும் குடிப்பதிலும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கி மனித வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்லா இருக்கிற. சிலர் சொல்லுவாங்க, ஒரு நாள் வாழ்ந்தாலும் ராஜா மாதிரி என்ன செஞ்சிடணும்? வாழ்ந்துட்டு போயிடணும், இருக்கிறெல்லாம் அனுபவிக்கணும். இது மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் பாதையா அப்படின்னா இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆண்டவரில் மகிழ்ச்சிக்குள். மகிழ்ச்சி யாரு? சொல்லுங்க, யார் தான் உங்களுக்கு மகிழ்ச்சி? இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் மீது என்ன இருக்கணுமா? ஆண்டவர் மேலே உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஸ்நேகம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். என் லைஃப்பில் எனக்கு ஆசீர்வாதமான பாதை, நன்மைகளின் பாதைகளுக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கணும்னா என் இருதயம் எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்தில் உள்ள பாவ வழியில் என் மகிழ்ச்சி இருக்கக்கூடாது, தீய வழிகளில் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பெற்ற அநேகர் அதை கொஞ்ச காலத்தில் தக்க வைக்க முடியாமல் இழந்து போனார்கள். ஏன் சொல்லுங்க? காரணம் என்ன? சிம்சோனுடைய வலிமை யார்கிட்ட வந்தது? சொல்லுங்க. சிம்சோன் பெற்றுக்கொண்ட வலிமை யாரிடமிருந்து வந்தது? ஆண்டவரிடம் தான் வந்தது. ஆனால் அவன் மகிழ்ச்சி யார்கிட்ட இருந்துச்சு? தேலிலா பெலிஸ்திய பெண் ஒருத்தியை கண்டான் அப்படின்னு பார்க்குறோம். போகிற வாரவாளெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டான். மகிழ்ச்சி என்னென்னா அந்த பொம்பளை தான் அப்படின்னு அந்த மகிழ்ச்சியை தேடி போனான். விளைவுனாச்சு, அவனுக்குள் இருந்த பலன் இல்லை. ஏன்னா கடவுள் அவனோடு இல்லை. ஆண்டவரின் ஆவி அவனை விட்டு விலகியது. அவன் பலவீனனாக மாறி போனான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நமக்கு தெரியணும், என்ன தெரியணும்னா, என் மகிழ்ச்சி உலகத்தில் அல்ல. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா, ஆண்டவரை ஆராதிப்பதில், ஆண்டவரை தேடுவதில், ஆண்டவரை வாஞ்சிப்பதில் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கணும். இன்னைக்கு நமக்கு ஜெபம் பண்ணுறதுங்கிறது கசப்பாயிட்டு, பைபிள் எடுத்து வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிட்டு. பிள்ளைங்க நம்ம குடும்பமாக கோயிலுக்கு போகிறது, இன்னைக்கு குடும்பமாக கோயிலுக்கு போகிறது கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆலயத்துக்கு போகிறது, குடும்பமாக இணைஞ்சு போகிறது இன்னைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஒரு அன்பு சகோதரர், அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், பிரதர் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நான் அப்படி ஒரு வெளிநாட்டில் இருக்கிறேன். அப்போ பூசைக்கு போனீங்களா இன்றைக்கி அப்படின்னு கேட்டோன்னா சொன்னார், நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன், அந்த சர்ச்சை வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க, அதோடு திரும்பி வந்துட்டேன். சர்ச்சை எதுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா சர்ச்சுக்கு வர்ற ஆட்களே இல்லைங்க. அதனால் சர்ச்சை என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் பீடத்தை மட்டும் வச்சுட்டு மற்ற பகுதியில் என்ன பண்ணிட்டாங்களாம், வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஆள் இல்லை. அதனால சில சர்ச்சு கல்யாண மண்டபம் ஆகிட்டு இருக்கு. வெளிநாட்டில் இல்லைங்க, நம்ம பக்கத்திலே தான். இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆண்டவருக்குள் நீங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கணும். அதனால தான் பைபிள் சொல்லுது, சங்கீதம் 84:1 எடுத்து வாசிங்க பார்ப்போம். படைகளின் ஆண்டவரே, உம்முடைய உறைவிடம் எத்துணை. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, ஆண்டவருடைய ஆலயம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? பூசைக்கு போகணுமா அப்படின்னு செய்யக்கூடாது, தலையை சொரியக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்போ ஆசீர்வாதத்தின் பாதையில் நடப்பீங்கன்னா, தேவன் மீது உங்களுக்கு வாஞ்சை இருக்கணும்.
ஆண்டவர் மேலே உங்களுக்கு வாஞ்சை இருக்கணும். படைகளின் ஆண்டவரே உம்முடைய உறைவிடம் எத்துணை, சொல்லுங்க, எத்துணை, எத்துணை அருமையானது. முடியல, படிங்க அடுத்து. என் ஆன்மாவும் ஆண்டவரின் கோயில் முற்றத்திற்காக, எதுக்காக ஏங்கி தவிக்குதான்? சினிமா பார்க்கறதுக்கா, சீரியல் பார்க்கவா, இல்லைன்னா ஏதாவது புதுசாக ஏதாவது காரியத்தை செய்கிறதுக்கா? என் ஆத்மா எதில் காத்திருக்குன்னா தேவனுடைய கோயில் முற்றத்திற்காக காத்திருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிங்க. இன்னைக்கு நமக்கு தேவை என்னன்னா, நீங்கள் நல்லா கொஞ்சம் உங்களை யாருனாலும் கேலி பண்ணட்டும், நீங்கள் கேலி பண்ணுறவங்கள பார்த்துலாம் என்ன செய்யாதீங்க, பின்வாங்கி உங்கள் இருதயத்தில் ஒரு தெளிவாக இருக்கு. என்ன, பைபிளை தூக்கணுன்னு நிறைய பேர் கேள்வி பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளே கேள்வி பண்ணுவாங்க. நீங்கள் ஆலயத்துக்கு வர்றீங்க, ஜபத்துக்கு வர்றீங்க, பூசைக்கு போகிறீங்க, உடனே சிலர் கேள்வி பண்ணுவாங்க. சில நேரங்களில் தப்பாக எடுத்துக்கிறாங்க. சில நேரங்களில் நம்முடைய சில ஆன்மீகவாதிகள் கூட அவங்கள பார்ப்பாங்க, இதுக்கு பதிலாக நீங்களே சிஸ்டராக இருக்கலாமே, நீங்களே ஃபாதராக போயிருக்கலாமே. ஏன்னா என்னப்பா பிரச்சனைன்னா, கரும்பை கடித்து பார்த்தா தான் அதுக்கு என்ன தெரியும், ருசி தெரியும். இல்லைன்னா அதை கட்டையை போட்டு கடைச்சிக்கிட்டு இருக்கான்னு தான் சொல்லுவோம். ஆண்டவர் எவ்வளவு சுவைச்சிட்டன்னா, சுவைச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும். எதுக்குப்பா அந்த பொம்பளை கை எப்போ பைபிள்லேயே உட்காந்துருக்கா, இவன் எப்போ பார்த்தாலும் ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் தெரியும். இன்னொன்று என்ன தெரியுமா, எனக்கு சமீபத்தில் ஒருத்தவங்க ஒரு அம்மா சொன்னிச்சு, பிரதர் என்னை பார்த்து கேலி பண்ணவங்க நிறைய பேர் பைபிள் படிக்கும்போது ஜெபம் பண்ணும்போது எத்தனையோ பேர் கேலி பண்ணாங்க. ஆனால் கேலி பண்ணவங்க இன்னைக்கு என் முன்னால் வந்து நிற்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு கேலி பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணால் எனக்கு நல்லது நடக்கும். நான் ஜெபம் பண்ணனுடைய விளைவு, நான் ஆண்டவருக்கு முன்பாக அவரை நோக்கி என் இருதயத்தை உயர்த்தினுடைய விளைவு, இன்னைக்கு என் பிள்ளைகள் எல்லாரும் மேன்மையின் பாதையில் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுங்க பாருங்க, ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வது என்பது என்ன? ஆண்டவரே உம்முடைய கோயில் முற்றத்திற்காக என் ஆன்மா ஏங்கி தவிக்கிறது. முடிக்கல, அதோட ஏங்கி தவிக்கிறது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை நாடுகிறது. பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியுடன் பாடுகிறது. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வது என்பது அவரே என் வாழ்வின் அனைத்துமாக, மையமாக, அவரே என் சிந்தனை, அவரே என் புத்தி, அறிவு, உணர்வு அனைத்திலும் அவர் இயங்க வேண்டும். அல்லேலூயா. யார் இருக்கணும் உள்ள? என் பேச்சில் யார் இருக்கணும்? அதனால தான் பாருங்கள், நீங்கள் சங்கீதம் 100 எடுத்துக்கோங்க. நீங்கள் தயவுசெய்து இந்த வசந்த படிங்க. சங்கீதம் திருப்பாடல் 100ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல முடிவோடு போகணும். நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது கடுப்பாக போகக்கூடாது, சில இதில் கடமைக்கு போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். சங்கீதம் திருப்பாடல் 100 எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். அல்லேலூயா. 2வது வசனத்தில் படிங்க பார்ப்போம். ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்ப்போம். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் எப்படி வழிபடணும்? பூசைக்கு போகும்போது எப்படி போகணும்? உலகத்தில் பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியினிலே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். என்ன, நல்லா கவனிச்சு பாருங்க. பென்னிகின் என்ற பிரிவினை சபையை சார்ந்த சகோதரர் சொல்றார், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்வின் மையம் என்னது? நற்கருணை. அவர் சொல்றார், நான் எத்தனையோ பிரசங்கங்கள் செய்திருக்கிறேன், என்னெல்லாமா பண்ணியிருக்கிறேன், ஆனால் ஒரு முறை ஒரு அருட்சகோதரிகளுடைய இல்லத்திலே நான் இருந்தபொழுது நான் பெற்றுக்கொண்ட நற்கருணை எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது இயேசுவை நான் என் அருகிலே கண்டேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு தெரியல, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நற்கருணையை இங்கேருந்து நேரில் மாற்றி கொடுங்க. நற்கருணை உட்கொண்டு போகிறீங்க, கையில் வாங்காதீங்கன்னு தயவு செஞ்சு வாயை திறந்து ஆமேன்னு சொல்லி
நாக்கண்டி தகுதியான உள்ளத்தோடு ஒருவேளை பாவ செய்த வாய்ப்பு கிடைச்சா பண்ணிடுங்க, பண்ணலையா மனஸ்தாபப்படுங்க. அதனால தான் நம்ம திருப்பலியில் முதலே திருப்பலியை ஆரம்பிக்கும் பொழுதே என்ன செய்யுது, திருச்சபை கற்றுக் கொடுக்கிறது எது, இந்த உன்னதமான பலியை தகுதியோடு நாம் கொண்டாடுவதற்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்வோம், உத்தம மனஸ்தா அந்த ஜெபத்தை பண்ணுறோம். பிரைஸ் தி லார்ட். மன்னிப்பு வழிபாட்டுக்குள்ளே போயிட்டு தான் போகிறோம். அப்போவே நீங்கள் தயாராகுங்க. ஒருவேளை அப்போ தயாராகலையா, நற்கருணை உட்கொள்ள போகும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்பா. நான் என் கணவர்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன், அந்த மனுஷன் காப்பி கேட்டார், ஓ உமக்கெல்லாம் காப்பியாக முக்கியம் அப்படின்னு ரெண்டு என்ன செஞ்சிட்டேன், மூஞ்ச சுருக்கிட்டு வந்துட்டேன், என்ன மன்னிங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ நற்கருணை எடுத்தாச்சு, எடுத்துட்டு தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நிறைய பேர் ஆண்கள் நற்கருணை கொடுக்குற ஏதோ இறைவனின் செம்மறின்னு சொன்ன உடனே ஆண்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, கோயிலேருந்து வேகமாக ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி வெளியே ஓடுறான். அவ்வளோ பேர் சுனாமி வந்துட்டு நான் ஓடுவான் பற்றிலா, அந்த மாதிரி ஓடுறான். சில அக்காவை ஏதோ தலை தெறிக்க ஓடுறா, பாதி பேர் அதில் போயிருது அக்கா மாறும். சில பேர் நன்மை வாங்கிட்டு, அது பேர் என்னது, நன்மை பேரே என்னது, எங்கே போகிறேன், நன்மை எடுக்க போகிறேன், பக்கத்தில் கை குடிச்சிரு, நன்மை எடுத்துட்டு விசுக்குன்னு வீட்டுக்கு போயிடாத. இல்லையா, நன்மை எடுத்துட்டு நீ என்ன செய்யறாத, நீ முழங்கால் படிக்கிட்டு உன்னை சுற்றி கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை வழிபடணும். சொல்லுங்க, நன்மை எடுத்தோன்னு உள்ளே யார் வந்துட்டா, உள்ளே வந்தவரை என்ன செய்யணும், முழங்கால் படிக்கிட்டு சுற்றி வர என்னென்னா நடக்கட்டும், அறிவிப்புலாம் சாமியார் சொல்லட்டும், அதை அவர் சொல்லிட்டு போகிறாரு. நீ என்ன செய்ய, ஆண்டவரே உமக்கு, எனக்குள் வந்திருக்கிறவரே, என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு நன்றி, அன்பு ஆராதனைன்னு சொல்லி அவரோட பேசு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தயவு செஞ்சு சொல்ல, நற்கருணை உட்கொண்டு கண்களை மூடி ஒரு 10 நாள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்ணை மூடி யாரையும் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் அப்படியே அவரோடு பேசி பாருங்கள், நன்றி சொல்லி பாருங்கள். இயேசு ஆண்டவருடைய வல்லமை, தொடுதல், சுகப்படுத்துதல் உங்கள் சரீரத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்படி பண்ணாமல் வாயை திறந்து ஆமேன் அப்படின்னு வாங்கிட்டு சுடிதார் சின்னத்துறையிலையா அடுத்தியே, அது உங்கள் மவளா, கல்யாணம் முடிஞ்சிட்டா, நம்மகிட்ட ஒரு மாப்பிள்ளை இருக்குது அப்படின்னு சில தப்பாக எடுக்காதீங்கம்மா. இதெல்லாம் எங்கே நடக்குது, கோயிலில் தான் நடக்குது. நான் சமீபத்தில் பார்த்தேன், ஒரு அமலோற்ப மாதா கெபியில் ஒரு கூட்டமாக இருந்துச்சு. நான் நினச்சேன் குடும்பமாக ஜெபமால சொல்ல வந்துட்டோம். நான் அதுக்கப்புறம் தான் சைடில் உட்காந்து பார்த்தா தெரியுது, இங்கே பாடுறான்னு ஒரு குடும்பம் அங்கே நிற்கிது. பொண்ணை என்ன செய்கிறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை காமிக்கிற இடம் எதுவாயிட்டு, லூர்து மாதா கெபி ஆகிட்டு. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்கள் ஆலயத்துக்கு வந்தால் எதுக்கு வரணும், இருதயத்தில் தேவனை சந்திக்கிறேன், நற்கருணை ஆண்டவர் எனக்குள் வருகிறார், என் கடவுள் அண்ட சராசரத்தை உண்டாக்குனவர், பரலோக அரியணையில் ராஜாதி ராஜாவா தூதன்மார்கள்லாம் அவரை ஆராதிக்கிற அதில் இருக்கக்கூடியவர், எளிய பாவியான என் இருதயத்தில் அவரை நான் ஆராதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் போட்டிருக்கு, மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவரை வழிபடுங்கள். மகிழ்ச்சி ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் ஆண்டவரே கடவுள் என்று அவரே நம்மை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப யாருக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும், சத்தமா சொல்லுங்க, யாருக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும், ஆண்டவரை தேடுறதுல மகிழ்ச்சி. கலைமா நீரோடைக்கா எங்குவது போல இறைவா என் உள்ள உமக்காக, எஜமானின் கரத்தை வேலைக்காரனுடைய கண்கள் நோக்கி இருப்பது போல நான் உமக்காக காத்திருப்பேன்னு சொல்றானே. பிரைஸ் தி லார்ட். வறண்ட நிலம் நீருக்காக ஏங்கி இருப்பது போல நான் உனக்காக. இந்த ஏக்கம் எப்போ இருக்குதோ அவர்கள் தேவனுக்குள் மகிழ்கிறார்கள். அதனால தான் பைபிளில் சொல்லுகிறது, எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவரை காணிக்கையா ஒப்பு கொடுக்க போகும் பொழுது அங்கே 2 பேரை தவிர ஒருத்தரும் இயேசுவை பார்க்கலையே. பார்த்தாங்களா? எத்தனை குருமார் இருந்தாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க, ஒருத்தரும் பார்க்கல. யார் பார்த்தா? சிமியோனும் அன்னாலும் தான்
தேவனை கண்டு கொண்டார்கள். ஆமென். அப்போ உங்கள் மகிழ்ச்சி யாரு சொல்லுங்க? உங்கள் மகிழ்ச்சி எங்க? பொன்னும் பொருளும் இல்லையா, இயேசுதாயா எனக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு மகிழ்ச்சி யார்கிட்ட இருக்குது? அதனால தான் நீங்கள் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் திருப்பாடல் 30ஆம் அதிகாரம். 30ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசிங்க 11வது வசனம். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர், சாக்கு துணியை களைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை எதனால் உடுத்தினீர்? என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் திருப்பாடல் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள், படிங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 4:7 படிங்கப்பா. தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு. அப்ப என் மகிழ்ச்சி யாரு? ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஆலயத்துக்கு போறது, அவருடைய சன்னிதானத்தில் உட்காருவது. இந்த வருஷம் முடிவில் நீங்கள் புதிய ஆண்டு தொடங்கும் போது ஒரு முடிவெடுங்க. டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது உங்கள் பக்கத்தில் ஆலயம் இருந்துன்னா நற்கருணை ஆண்டவரோடு நேரத்தை செலவழிப்பேன். குடும்ப ஜெபம் வீட்டில் இருக்கும். ஆண்டு தொடங்குங்க வீட்டில். தயவு செய்து குடும்ப ஜெபங்களை நீங்கள் கூப்பிட்ட உடனே எல்லாரும் உடனே ஒரே நாளில் வந்துடுவாங்களா? சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் கூப்பிட்டா எந்த நாயும் வராது. சொல்லும்போது இப்படி தான் சொல்கிறது. அல்லேலூயா. சில இடத்துல வீட்டு ஜெபத்தில் போய் ஏமா வீட்டில் குடும்ப ஜெபம் உண்டான்னா புருஷன்லாம் இருப்பார். உடனே அந்த மாதிரி டபார்னு வந்துடும். எல்லாம் சொல்லிடுறது எந்த நாயும். அப்போ எப்படிங்க நம்முடைய சுபாவம் மாறலன்னு. பிரைஸ் தி லார்ட். நல்ல தயவு செய்து நீங்கள் ஆரம்பிங்க. ஒரு டைம் போடுங்க, சாயங்காலமா மதியானம் ஏதோ ஒரு நேரத்தை கனெக்ட் பண்ணி எல்லாரும் ஜெபத்தை ஆரம்பிங்க. ஒரு நாள் வீட்டுக்காரர் வந்து உட்காருவார், பிள்ளைங்க வந்து உட்காருவாங்க, என் குடும்பம் மீட்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த புதிய ஆண்டுக்கான தயாரிப்புக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இந்த ஆண்டினுடைய முடிவு, நீங்கள் புதிய ஆண்டின் தொடக்கத்துக்குள்ளே போகிறீங்க. என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் வீட்டில் உமக்குரிய எது மகிழ்ச்சி? சினிமா பாட்டா? இல்லை, என் வீட்டில் சினிமா பாட்டு ஒலிக்கவே கூடாது, ஒலிக்காது. என் பிள்ளைகளை ஜெபத்தில் நடத்தணும். எப்படி? அதிகாரத்தில் இல்லை, மாடல் யாரு? நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள், அவர்கள் செய்ய தொடங்குவார்கள். கை தட்டுங்க, பக்கத்தில் கை கொடுத்துடுங்க. நீங்கள் ஆரம்பியுங்கள், அவர்கள் தொடங்குவார்கள். நீங்களே ஆரம்பிக்கலை, எப்படி தொடங்கும்? கேட்டால் ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லுவான்? நேரம். நேற்று ஒரு தம்பி அண்டக்க சொன்னார், எனக்கு நைட் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குனாரு. நைட் ஆனால் அப்போ அந்த அம்மாவும் சொல்லுது, பொண்ணும் சொல்லுது, தூக்கம் வர மாட்டேங்க. நான் கேட்டேன், பகலெல்லாம் தூங்கினா நைட்டு எப்படியே தூக்கம் வரும்? பிரைஸ் தி லார்ட். பகல்லாம் என்ன செய்யுது? நல்லா தூங்குறது. ஹோட்டல் சாப்பாடு ஆர்டர் பண்ண வேண்டியது, திங்க வேண்டியது. இப்போ தூக்கம் வருமா? தூக்கம் வருமா? நான் கேட்டேன், நீ எப்படி ஆசீர்வாதமாக இருப்ப? பகலெல்லாம் என்ன செய்கிற? தூங்குற. நைட்டு தூக்கம் வருமாம்மா? சில கிளவி சொல்லும், பிரதர் யாரோ செய்வன்னு வச்சுட்டாங்க, நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. கிளவி பகலெல்லாம் என்ன செய்யுது? கிளவி தூங்குற. தூங்கி விட்டு நைட்டு தூக்கம் வரல. முதல்ல வேலை செய், வீட்டு வேலையை ஒழுங்கா செய், குடும்பத்தை நல்ல கவனி. காலையில் எழுந்திரிச்சா வீட்டில் உள்ள கடமையை செய்ய ஆரம்பி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வீட்டில் குடும்ப ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்கு. ஹோட்டல் சாப்பாடை வாங்காத. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது கடவுளுக்குள் மகிழ்ச்சி. ஆமென். ஆண்டவருக்குள்ள நீங்கள் என்னவா இருக்கணும்? மகிழ்ச்சி. மூன்றாவது, வேகமாக இன்னும் 2 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது சங்கீதம் திருப்பாடல் 37:5 எடுத்துக்கோங்க. உன் வழியை ஆண்டவரிடத்தில். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். கவனிக்கீங்களா? முதல்ல என்ன செய்யுங்க? நம்பு. ரெண்டாவது அவர்கிட்ட மகிழ்ச்சிக்குள். மூன்றாவது உன் வழியை ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நிறைய காரியங்களை நாமளே டிசிஷன் எடுத்துருப்போம், நாமளே முடிவு எடுத்துருப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. ஆண்டவர் நடத்துகிற பாதை வேற, நீங்கள் போகிற பாதை வேற. அப்படிதானங்க? நீங்கள் பைபிளில் பிறகு வாசிக்கோங்க, நேரம் இல்லை. எஸ்ஐயா 55 என்ன 8-9 வசனம் என்ன போட்டிருக்கு? ஆண்டு சொல்றாரு, உங்கள் எண்ணங்கள் என் எண்ணங்கள், உங்கள் வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள். ஆண்டவரே சொல்லிட்டாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கவனிக்கிறீங்களா? நம்ம பிரச்சனையை எப்படியாவது தீர்க்கணும் நம்ம ஆசைப்படுறோம். பிரைஸ் தி லார்ட். எப்படியாவது முன்னேறணும். சொல்லுங்க, எப்படியாவது படிக்கணும், எப்படியாவது அதுக்கு போகணும், எப்படியாவது மேலே, எப்படியாவது வீடு வாங்கணும், எப்படியாவது. முதல்ல அப்படி இந்த எண்ணத்தை மாற்று. அல்லேலூயா. நீ எப்படியாவதுன்னு போவாத, தேவனால் இது நடந்ததுன்னு சொல்லணும். அல்லேலூயா. உன் லைஃப்பில் யாரால் நடக்கணும்? பிரதர், யாரால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்? உங்கள் பிஸ்னஸ் யாரால் உயரணும்? அப்போ என்ன பண்ணுனா, மூணாவது உன் வழியை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிரு. யார்கிட்ட ஒப்படை? சொல்லுங்க, யார்கிட்ட ஒப்படை? உன் வழியை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கணும். உன்னுடைய பாதையை ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்படைக்க ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் அநேகர் பாருங்க, பிள்ளைகளுக்கு மேரேஜ் காரியமாக இருக்கலாம், ஒரு வேலை காரியமாக இருக்கலாம், என்னெல்லாமோ பண்ணுறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு சகோதரி சொன்னாங்க, அவருடைய மருமகள் அவங்க அரசாங்க செவிலியராக பணி செய்கிறார். அப்போ அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க போல. உடனே ஒருத்தர் சொல்கிறாராம், சில நேரத்தில் நமக்கு டக்குன்னு உடனே நம்ம பிரச்சனையில் வந்து சிலர் வந்து நம்ம கொடுக்குற ஆலோசனை சரியா? சொல்லுங்கள், தோணும் சரியா? உடனே சொல்கிறாராம், நீங்கள் அநேகமாக உங்கள் மருமகளுக்கு இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள இடத்துல தான் கவுன்சிலிங் போட போகிறாங்க போல் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே சொல்கிறார், எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குது, இத்தனை லட்ச ரூபா கொடுத்தா உடனே வேலை முடிஞ்சிடும், பக்கத்திலே இடத்த வாங்கிடலாம். ஆனால் அந்த குடும்பம் பாருங்கள், ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து உட்கார்ந்தாங்க. புதன்கிழமை நடந்த தியானத்தில் வந்து அந்த குடும்பம் வந்து ஜெபித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மாதாவுடைய பரிந்துரை நாடினார்கள், ஜெபித்தார்கள். கவுன்சிலிங் போகிறாங்க. அந்த இதில் நிற்கிறாங்களாம். அந்த இதில் நடக்கும்போது ஆன்லைனில் நடக்குது, இருக்கிறாங்களாம். திடீர்னு பார்க்குறாங்களாம், இவங்களுக்குள்ள இடம், அடுத்த கட்ட இடம் எங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தஞ்சாவூருக்கு அங்கிட்டு உள்ள ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க இருதயம் பக்குன்னு இருக்குது. அந்த மனுஷன் சொன்னையாவது செஞ்சுருக்கலாமோ, இப்படி வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் இருந்தாலும் ஆண்டவரே எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லுது, கற்பனையே பண்ணல பிரதர், பக்கத்தில் இருக்கிற ஏரலில் போட்டிருக்காங்க, கை தட்டுங்க பார்த்து. என் பேருக்கு அந்த வரக்கூடிய இடம், ஆனால் எனக்கு அந்த இடம் வந்திருக்க சான்ஸே, ஆனால் எனக்கு வந்து அந்த இடம் கிடச்சிட்டு. எப்படிப்பா வழியை நீ உன்னுடைய வழியை மூளையை செய்யக்கூடாது, சார்ந்திருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் சொன்னதை சார்ந்திருக்காத, தேவனை நம்பு. அல்லேலூயா. வழியை ஆண்டவரை ஒப்படைத்து விடு. பிள்ளைய படிக்க வைக்க போறியா, வேலைக்கு போதா, வேலையா, ஒரு உத்தியோகமா, எந்த காரியமாக இருந்தாலும், திருமணமா, நீங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கணும், அப்படி தானேங்க? உடனே அவனுடைய வேலைக்காரனை கூப்பிட்டாரு, எலியேசரை கூப்பிட்டாரு. அல்லேலூயா. அவர் சொன்னார், இப்போ போய் ஏதாவது நல்ல இடமா இருந்தால் பார்த்துட்டு வா, எத்தனை பவுன் போடுவாங்கன்னு கேளு அப்படின்னு அனுப்புனார். அவர் சொன்னார், இல்லைப்பா நீ போ. அந்த மனுஷனை பாரு, ஜெபம் பண்ணிட்டு போகிறான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவர் சொல்றாரு, கடவுள் எனக்கு வெற்றியை, என் தலைவருக்கு வெற்றியை காண செய்தார்.
ஏன் வழி? ஏன் வழி இல்லை? யாரோட வழி? ஆண்டவரே என் வழியெல்லாம் உங்கள்கிட்ட, என்னுடைய பாதை இன்னும் ஏன் விருப்பப்படி இல்லைப்பா, உன் விருப்பப்படியே நடக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிஸ்னஸ், வேலை, ஒருவேளை சில கடனோடு நீங்கள் இந்த வருஷத்தில் இருந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, பிறக்கிற ஆண்டில் உங்கள் கடனெல்லாம் அடையும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல காரியம் நடக்கும். நீங்கள் போய் மனுஷங்காலில் விழாதீங்க, யார்கிட்டையா போய் ஐடியா கேட்காதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த பிஸ்னஸ் தோல்வி அடைந்த மாதிரி இருக்கலாம், துவண்டு போன மாதிரி இருக்கலாம், இதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருதோம், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அவர்கிட்ட ஒப்புக்கொடு. உன் வழியை பைபிள் சொல்லுது. வாசி முடிச்சிருக்கீங்களா பாப்பா? வாசிருங்க. நீதிமொழி 3, நீதிமொழி 3 எடுத்துமா. நீதிமொழி 3, 5, 6. நீதிமொழி 3ஆம் அதிகாரம். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை நினை, அப்போது அவர் உன் பாதைகளை. கையை தட்டுங்க பார்ப்போம். எப்போ இயேசுவிடத்திலே உன் வழியை கொடுத்துட்டு, ஆண்டவரே நான் விரும்புகிறேன், ஆனால் இது உங்கள் சித்தம்னு சொல்லி கொடுத்து பாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் வெற்றியாக மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. 5 அப்பமும் 2 மீனும் சீடர்களுடைய கையில் இருக்கிறவரை அது கேள்வியாக இருந்துச்சு. ஆமென். இயேசுவோட கையில் போனவொன்னே பதிலாயிட்டு. ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் கையில் இருக்கிறவரை எல்லாமே கேள்வி தான். இயேசுவோட கைக்கு வந்துட்டுனா எல்லாமே ஆன்சராக மாறிடும். ஆமென். நம்புறீங்களா? புதிய ஆண்டில் எல்லாம் ஆன்சர் தான். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் பதில் இருக்கிறது. 4வது காரியத்தை சொல்லி முடிப்போம். சங்கீதம் 37:7. 37:7 திருப்பாடல். ஆண்டவர் முன். இப்போ நீங்கள் 4வது பாயிண்ட்டுக்கு வந்துடணும். முதல்ல நம்புங்க, 2வது மகிழ்ச்சி கொள்ளுங்க, ஆண்டவர் மகிழ்ச்சி, 3வது வழியெல்லாம் கொண்டு வந்து தேவையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துரு, 4வது சைலண்டார், அமைதியார். முடியுமா? கையங்காலம் சும்மா இருக்குமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சும்மா இருக்க முடியுமா? முடியாதுல்ல. தலை ஓடிக்கிட்டே இருக்கு, மீட்டர் ஓடுது. செய்தி கேட்ட மாதிரி இருக்கு, மீட்டர் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் நிப்பாட்டு, மீட்டரெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஆண்டோட்ட கொடுத்துரு. அல்லேலூயா. அவர்கிட்ட காத்துரு. எது நடக்குதோ அது அவரால் நடக்கும். நடக்குமா? இதுவரை நடந்தது உங்களால் நடந்துச்சா, அவரால் நடந்துச்சா? சொல்லுங்க. இதுவரை நடந்தது எல்லாமே யாரால் நடந்துச்சு? சொல்லுங்க. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி செய்தி. பாடுங்க. எபினேசர் இதுவரை. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி சொல்லுங்கப்பா. ஆமென். நன்றி நன்றி ஐயா. தடைகளை தகர்த்தீரையா, தள்ளாட விடவில்லையே. வாய் திறந்து. தள்ளாட விடவில்லையே. சொல்லுங்க. தடைகளை தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி
வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. வாய் திறந்து இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி 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 ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அப்ப இதுவரை நடந்தது நீங்களும் நானும் ஏதோ முட்டி மோதினதுனால நடந்துச்சுன்னு நினைச்சிங்களா? அப்படியே கிருபைங்க. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை. அப்ப என்ன செய்யுங்க? நாலாவது, உங்க வாழ்க்கையில என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையின் மத்தியில் தேவனுக்காக காத்திருங்கள். அல்லேலூயா. என்ன செய்யுங்க? உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலே அதிகமான அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தை பிறக்கிற நாடு எது? இந்தியா. அதில் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. ஏன் தெரியுமா? நீங்கள் இஸ்லாமிய நாடுகளில் போனீங்கன்னா, வளைகுடா நாடுகளில் என்ன கிடையாதான், அறுவை சிகிச்சையில் பிறக்கிறது ரேர். ஏன்? அரசாங்க அனுமதியோடு தான் நீங்கள் அங்கே நினச்ச முடியுங்க அறுவை சிகிச்சையை பண்ண முடியுமா? ஏன்? இங்கே நம்ம ஆட்களுக்கு எல்லாம் உடனடியாக நடக்கணும், வலிக்காமல் பிள்ளை வைக்கணும். சொல்லுங்கள், அப்படி தானே? வலிக்காமல் பிள்ளை வைக்கணும். கோபப்படுற மாட்டீங்கள, நீ பெற்று பாரல அப்படின்னு சொல்லியாத. உலகத்திலே வலி, உலகத்தில் அதிகமான வலி எதுனா பேறுகால வலி தான். ஆனால் ஏன் சொன்னார், உங்களுக்கு துக்கம் பேறுகால வலி உண்டு. ஆனால் அந்த வலி முடியும் போது என்ன வரும்னா, அவள் குழந்தைய பார்த்த உடனே, பிள்ளையின் பார்த்த உடனே எல்லா வலியும் அவளை விட்டு உங்கள் துக்கம் என்ன செய்யும்? இன்னைக்கு பிரச்சனை இருக்குன்ட்டு முட்டி மோதி எங்கேயாவது ஏதாவது பண்ணி உள்ள நோனோ அமைதியா இருப்பேன். என் ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன். அதனாலதான் சங்கீதக்காரன், நெஞ்சே நீ பொறுமையோடு காத்திரு, ஆண்டவர்கிட்ட காத்திருப்பா. ஏன்? உனக்குரிய மீட்பு அவரிடமிருந்தே வருகிறது. யார்கிட்ட வரும்? ஆண்டவர்கிட்ட வரும். அவர்கிட்ட வரும். பொறுமையா அவர்கிட்ட காத்திரு, பொறுமையா காத்திரு. 4 நாட்கள் ஆயிட்டு இயேசு கல்லறையின் முன்பாக போனாரா? போனார். போகும்போது லாசரோட சகோதரி சொன்னா, நான் சொல்ற மாதிரி, இப்ப ஏயா வந்த, கூப்பிடும் போதே வந்திருக்கலாம்ல. இப்படியா சொல்லியிருப்பா? வெப்ராளம்லாம் இருந்திருக்கும். நம்ம ஊர் கிளவினா 2 நாள் கழிச்சு ஜெபம் பண்ண கூப்பிட்டு போலனாலே இந்த கிளவி ஜெபத்துக்கு வர மாட்டா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு இயேசு போனாரா? சொல்லுங்க, போனாரா? எல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்லும்ல, குடி முழுகி போச்சுன்னு சொல்லும்ல, அப்படி நேரத்தில் போறாரு. அவ சொல்ற, நீர் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் செத்து இருக்க மாட்டாயா? என்ன ஆளு இப்ப போய் வந்திருக்க?
ஆனா பாருங்க, ஆண்டவர் சொன்னார், விசுவசித்தால் கடவுளின் மகிமையை. கையை தட்டுங்க பாப்போம். உனக்கு தான் 4 நாள் 7 நாள் 4 வருஷம் 7 வருஷம். தேவன் ஆண்டுகளையும் நாட்களையும் கடந்தவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன், தப்பா எடுத்துக்கிறாங்க. வேதத்தை கொஞ்சம் அனுபவிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாமுடைய மனைவி சாரா சொன்னாங்க, என் கணவரோ கிழவன், நானோ கிழவி, எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன? எனக்கு பெண்மை இல்லை, என்னுடைய அந்த பெண்மைக்குரிய காரியங்கள், குழந்தை பெறுவதற்கான காரியம்லாம் நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். இந்த கிழவி ஈசாக்கை பெற்றெடுத்தவுடன் கிழவி எப்படி இருப்பா? என்ன எல்லாம் சுருங்கி போச்சு, மார்பல் எல்லாம் சுருங்கி போச்சு, இதுல வத்துறது எல்லாம் வத்தி போச்சு, ஒண்ணுமே இல்லைங்க. மார்பல பாரு மருமா வர்றதுக்கு சான்ஸே சொல்லுங்க. நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வேத பாருங்க, வேதத்தை அறிவு ஞான வேதத்தின் அதிசயங்களை பார்க்க முடிய கண்களை. ஆனா அந்த கிழவி தன் மகனை மார்பல தூக்கி வச்சு என்ன செய்ய கொடுங்க, பால் கொடுத்த. பத்தி போனதுன்னு உனக்கு இருக்கலாம், வறண்டு போனதுன்னு நீ சொல்லலாம், முடிஞ்சு போச்சுன்னு நீ சொல்லலாம். ஆனால் இல்லாத அந்த இடத்தில் தேவன் எல்லாத்தையும் மாற்றுவார். Praise the Lord. அல்லேலூயா. உனக்கு தான் சுருக்கம், அந்த சுருக்கத்திலும் தேவனால் நன்மையை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு தான் வயசு, உங்களுக்கு தான் ஆண்டு, உங்களுக்கு தான் காலம், எல்லாம் உங்களுக்கு தான். ஆனா ஆண்டவருக்கு அதெல்லாம் இல்லைங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சொறி சரங்கு வந்து போன ஒரு யோபு 10 பிள்ளைகளை இழந்துட்டான். அவன்கிட்ட போய் அந்த ஆண்டுல போய் கேட்டா என்ன சொல்லியிருப்பாங்க? இவன் லைஃப் 0 ஆயிட்டுங்க, இவன் வாழ்க்கையில இனிமே ஒண்ணுமே நடக்காது, புழுத்து போனவன். ஆனா தேவன் புழு வச்சு போன யோபுவே சொல்றாரு, எலும்பெல்லாம் தோல் அழிந்து சதை அழிந்து என் எலும்புகள் தெரிகிறதுன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட யோபுக்குள்ள இருந்து மீண்டும் 10 பிள்ளைகள் வந்தார்கள். எங்க சொல்லுங்க, வந்தாங்களா? ஒரு சொறி சரங்கு பிடிச்சி சிரட்டை எடுத்து ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருந்தானே, அவனுக்குள்ள இருந்து திரும்ப 10 பிறக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்கள் நான் அந்த இடத்துல இருந்தானே சொல்லுவோம், இவெல்லாம் புளுத்து இருக்கான் பாரு, இதுக்கு பதிலா. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அந்த புளுத்து போன ஒருவனுக்குள்ளிருந்து 10 நன்மைத்தனங்கள், 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், அவர்களைப் போல சௌந்தரியவதிகள் உலகத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை கண்டு 140 ஆண்டு அதுக்கு பின்னால வாழ்ந்தான்னா அங்கே தேவனுடைய கிருபை இருக்கிறது. அவன் தேவனுக்காய் காத்திருந்தான். 4 காரியத்தை செய்து விடுங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உண்மையே நம்புவேன், ஆண்டவரே உண்மையிலே மகிழ்ச்சி கொள்வேன், ஆண்டவரே என் வழியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், உம் பாதம் அமர்கிறேன், உமக்காக காத்திருக்கிறேன். முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான். நல்ல கையை தட்டி பாடுப்பா. உம்மையே நம்பியிருப்பேன். கண்களை மூடி. அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன்.
தேவனை நம்பும் பொழுது சூழ்நிலைகள் மாறிடுமே. தேவனை நம்பும் போது வறட்சி எல்லாம் மாறிடுமே. வளமையான பாதை திறந்திடுமே. வறட்சி எல்லாம் மாறிடுமே. வளமையான திறந்திடுமே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹalleluya hallelujah 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 hallelujah.